நிறைய பேர் யூடியூப்பில் எனக்கு நிறைய வியூஸ் போகுது, அனலிட்டிக்கில் வியூஸே காமிக்க மாட்டேங்குது, இதனால் சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்குண்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு புதிய யூடியூபர்ஸ்க்கு அது மட்டும் இல்லை, வியூஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகவே மாட்டிருக்கு சிஸ்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் சரிங்களா. நான் வந்து ஒரு அனலிட்டிக் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது ஒய்டி ஸ்டுடியோடைய அனலிட்டிக். இப்போது நீங்கள் புதுசாக யூடியூப்குள்ளார வரீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் புதுசாக உள்ளே வரும்போது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்புன்னு இருக்கும், கூகுளில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் டேப் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு வியூஸ் அப்டேட் ஆக மாட்டேங்குது இல்லையா, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், ஒரு முழுமையான தீர்வு சொல்கிறேன் சரிங்களா. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஷார்ட்ஸ் இருக்குது, ஷார்ட்ஸை வியூ ஆல் இருக்குது, இதை நான் டச் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன். சரி, ஷார்ட்ஸை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லைக் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2K போயிருக்கு, நல்லா பாருங்கள். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய பார்வைக்கு இங்கே நீங்கள் நல்லா பார்த்தா புரியும், 2K போயிருக்கு. ஆனால் பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரிஜினல் வியூஸ் கவுண்ட் எங்கே போய்ட்டு பார்க்கணுன்னா லைக் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது, இதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இங்கே பாருங்கள் வியூஸ் வந்து 2K போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஷார்ட்ஸால் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட். இப்போது அந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படி நம்ம பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இதை டச் பண்ணி என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். லைக் நான் உங்களுக்கு ஓவர் வியூ வந்து 2K காமிச்சேன்னா நமக்கு ஜாலி, நமக்கு 2K வியூ போயிருக்குன்னு நம்ம மனசில் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணும். இப்போ அந்த ஓவர் வியூவில் லைக் 291 பேர் தான் நம்மளுடைய ஒரிஜினல் வியூவர்ஸ். பிகாஸ் இவங்க மட்டும்தான் நம்மளுடைய ஷார்ட்ஸை நின்று பார்த்துருக்காங்க. இதுதான் என்கேஜிங் வியூஸ் சரிங்களா. இந்த என்கேஜிங் வியூஸ் தான் எந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் டேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏர்னிங் டேப்பில் இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் வந்து நான் ரெகுலராக நல்லா தான் போட்டுட்ருக்கேன், இருந்தாலுமே எனக்கு ஒய்டி பேஜில் காமிக்குது, ஷார்ட்ஸோடைய கீழே காமிக்குது அந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸில். பட் ஆனால் இந்த இடத்துல காட்ட மாட்டிருக்கு, என்ன சிஸ்டர் பிரச்சனை அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு ரீசனபிள் இதுதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் உங்களுடைய கண்டென்ட் டேபுக்கு போங்க, உங்களுடைய வியூஸ் கவுண்ட் என்கேஜிங் வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா 291, அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூனிக் வியூ பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நமக்கு 1.6 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க நம்ம ஷார்ட்ஸ் போட்டால் வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, இது வந்து 0, நல்லா புரிஞ்சுக்குங்க. இதனுடைய ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 0:14. நான் போட்டிருக்கிற வீடியோ 1 நிமிஷத்துக்குள்ளார போட்டிருக்கேன். ஸோ ஆனால் வந்து இது 0:14% தான் பார்க்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மக்களால் கொஞ்சம் தான் பார்க்கப்படுது. ஸோ ஆவரேஜ் வியூடி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், அது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹவ் வியூவர்ஸ் என்கேஜ்டு 14% தான் என்கேஜிங்காக இருக்காங்க, மீதி 85% ஸ்வைப் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் பெஸ்ட். ஏன்னா எனக்கு எவ்வளோ வியூஸ் போயிருந்தாலுமே இந்த இடத்துல என்கேஜிங் வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் 2K போயிருக்கு. ஆனால் 300 கூட முழுசாக இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய லைக் எத்தனை பேர் போட்டிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 10 லைக் வந்திருக்கு, யாரும் டிஸ்லைக் பண்ணலை. இந்த டிஸ்லைக் பண்ணாலுமே உங்களுக்கு வியூஸ் போகாது சரிங்களா. உங்களுக்கு அல்காரிதம் அடி வாங்கும். அல்காரிதம்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். புதிய யூடியூபருக்கு இந்த டவுட் இருந்தால் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சொந்த வியூஸ் கவுண்ட் எதுன்னு தெரிஞ்சு போச்சா. இப்போ நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும், சிஸ்டர் லாங் வீடியோவில் வியூஸ் போதே அது வந்து கணக்கு இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. கணக்கு இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய மானிட்டைசேஷன் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள். லைக் பார்த்தீங்கன்னா 365 டேஸில் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸை நீங்கள் 4000 எடுக்கணும், இல்லைனா 90 டேஸ் 3 மந்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் வியூஸ் எடுக்கணும்.
இது இந்த 3 மந்த் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 30 லட்சம் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலமாக மட்டுமே எடுக்கணும். லாங் வீடியோ மூலயமா வர வியூஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு வராது. அதே போல் இந்த 3000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஷார்ட்ஸில் வர வாட்சர்ஸ் எல்லாம் கணக்கு வராது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் யூடியூப் தகவல்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு பாருங்கள். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச்சில் கனி தமிழ் டெக்குன்னு போட்டுக்கோங்க. கனி தமிழ் டெக்குன்னு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சேனல் வரும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ளேலிஸ்ட்டு போங்க. ப்ளேலிஸ்ட்டு போய்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்து டவுட்டுமே இருக்குது. ஆஃப்டர் மானிட்டைசேஷனுக்கு அப்புறம் சில டவுட் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்டு மறந்துருந்தீங்கன்னா அதுக்கான வீடியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 500-400 வியூஸ் தான் போகுதா, ஏன் என்ன ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கொலாபரேஷன் போட்டால் மானிடைஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கோங்க. பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருக்கிற இமேஜை யூஸ் பண்ணலாமான்னு தெரிஞ்சுக்கோங்க. அகைன் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் மேக்கிங். அப்புறம் மானிட்டைசேஷன் ஆனாலுமே சம்டைம் பணம் வராது. அதை பற்றிலாம் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். லைக் நேற்றுக்கு போட்ட ஒரு வீடியோ இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைவ் போடுங்க, வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட், பட் இந்த வார்னிங்கும் வரும் உஷார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். முக்கியமாக புதுசாக வரவங்க அட்லீஸ்ட் அது மட்டும் இல்லை, யூடியூப்பில் டவுட் இருக்கிறவங்க என்னுடைய ப்ளேலிஸ்ட்டை போய்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுற ப்ராசஸிங் எல்லாமே இருக்குது. ஒருவேளை என்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? மெம்பர்ஷிப் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் கமெண்ட்டில் வீடியோ கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம். நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் பற்றி தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னுடைய ப்ரொஃபைலுக்கு போங்க. இங்கே பாருங்கள் ஜாயின் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு இதை டச் பண்ணிங்கன்னா 3 லெவல் இருக்கும். 3வது லெவலில் என் கூட நீங்கள் பேசலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. Platinum 199 நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கிட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், சரிங்களா?